contraindications, but there are multiple arguments that have been brought against it. Martyrdom operationals. When a person presumes that he is going for sure die at a particular place at a particular time, he goes against the presumption that a particular is going to die in a particular situation. வணக்கம். சற்று முன் பார்த்த இந்த வீடியோ நவம்பர் 10ஆம் தேதி டெல்லியில் நடந்த பாம் பிளாஸ்டின் மாஸ்டர் மைண்ட், ஃபிதாயின் அட்டாக்கர், சூசைட் பாம்பர் டாக்டர் உமர் உன் நபியின் வீடியோ இன்னைக்கு வெளிவந்திருக்கிறது. படித்த பட்டதாரி ஒரு டாக்டர் மிகவும் அமைதியான முறையில் தான் செய்யக்கூடிய காரியத்தை ஜஸ்டிஃபை செய்யக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார். டெல்லி போலீஸ் இந்த பாம் பிளாஸ்ட் நடந்தபோது இது ஒரு சிஎன்ஜி அட்டாக் என்று எடுத்து காட்டினார்கள். அடுத்த நாள் இது ஒரு டெரரிஸ்ட் இன்சிடென்ட்டாக எடுத்து காட்டினார்கள். இதை தீவிரவாத தாக்குதலாக எடுத்து காட்டவில்லை. ஆனால் இந்த வீடியோ ஒட்டுமொத்த இன்வெஸ்டிகேஷனையே பிரட்டி போட்டிருக்கிறது. எந்த சர்ச்சையை நீங்கள் பார்த்தீர்களோ அதை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்ற இந்த வீடியோ. இந்த நபர் என்ன பேசுகிறார்? ஃபிதாயின் அட்டாக், சுசைட் பாம்பிங்கை மக்கள் தவறுதலாக புரிந்து கொள்கிறார்கள். இது சுசைட் பாம்பிங் கிடையாது, தன்னுடைய மதத்திற்காக இவர்கள் செய்யக்கூடிய தியாகமா. அதாவது ஒரு வீர மரணத்தை நீங்கள் எப்படி சுசைட் பாம்பராக, சுசைட் பாம்பிங்காக அல்ல ஃபிதாயின் அட்டாக்காக பார்க்கிறீர்கள், அது தவறு. டாக்டர் உமர் உன் நபி ஒரு தீவிரவாதி. இந்த நபருடைய திட்டத்தை நீங்கள் கேட்டீர்கள்னா ஒரு இடம் 2 இடம் கிடையாது, 32 இடங்களில் இது போன்ற பாம் பிளாஸ்டை பிளான் செய்திருக்கிறார்கள். வெறும் பாம் பிளாஸ்ட் மட்டும் அல்ல, பிடிபட்ட மற்ற தீவிரவாதிகள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்களை நீங்கள் பார்த்தீர்கள்னா ட்ரோன் அட்டாக், ட்ரோன்களை வைத்து ஆங்காங்கே வெடிகுண்டுகளை பிளான்ட் செய்யக்கூடிய வேலையும் இவர்கள் பார்த்திருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் ராக்கெட் லான்ச்சர்ஸ்களை வைத்து ராக்கெட்ஸ்களை ப்ரெக்யூர் செய்யக்கூடிய வேலையும் இவர்கள் பார்த்திருக்கிறார்கள். 16ஆம் தேதி ஒரு தீவிரவாதி, 17ஆம் தேதி ஒரு தீவிரவாதி பிடிபட்டு அவர்கள் கொடுத்த தகவல். இந்த விஷயத்தை பற்றி மிக ஆழமாக உங்களுக்கு முன்பு எடுத்து வைப்பதற்கு முன்பு டாக்டர் உமர் உன் நபியுடைய இந்த வீடியோவை பார்த்து விடுங்கள். இதற்கு பின்பு ஏராளமான சர்ச்சையான எக்ஸ்போஷர்ஸ்களை உங்களுக்கு முன்பு நான் எடுத்து வைக்க போறேன், பாருங்கள். One of the very misunderstood concept of what has been labeled as suicide bombing. It is martyrdom operations, and it is being known in Islam. There are multiple contraindications, but there are multiple arguments that have been brought against it. Martyrdom operationals. When a person presumes that he is going for sure die at a particular place at a particular time, he goes against the presumption that a particular is going to die in a particular situation. It's not, we don't have situation. ஆப்ரேஷன் D6 அல்ல டிசம்பர் 6, இதுதான் இவர்களுடைய கோட் வேர்டு. D6 என்றால் பாபரி மஸ்ஜித் கலவரத்திற்கான நாள். இந்த நாளை ஒரு மிகப்பெரிய அளவில் இந்தியா முழுவதும், முக்கியமாக டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய ஏராளமான இடங்களில் இந்த பாம் பிளாஸ்டுக்கான திட்டத்தை போட்டிருக்கிறார்கள். அதற்காக இவர்கள் 26 லட்சம் ரூபாய் திரட்டியும் இருக்கிறார்கள் டொனேஷன் வழியாக. எந்த அளவில் இந்த நபர்களுடைய திட்டம் இருந்தது என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா 16ஆம் தேதி ஆமிர் ரஷீத் அலி பிடிபட்டார். இந்த நபர் தான் அந்த I-20 உண்மையான உரிமையாளர். இவர் தான் அந்த பணத்தை கொடுத்து I-20 வாங்கி கொடுத்திருக்கிறார். அந்த I-20 மாடிஃபிகேஷன் நடந்திருக்கிறது. டிட்டோனியேட்டரை ஃபிக்ஸ் செய்திருக்கிறார்கள். 30 கிலோ கெமிக்கலை அதில் வைத்திருக்கிறார்கள். அனைத்தையுமே
எந்த அளவில் அவர்கள் பிளான் பண்ணார்கள் இன்றைக்கி பார்த்தீர்கள்னா அது ஒரு சாம்பிள் மற்றும் தான். அது போன்ற 32 வாகனங்களை ப்ரெக்யூர் செய்வதற்கான அந்த முயற்சியில் இவர்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த அனைத்து டெக்னாலஜியுமே கொடுத்த நபர் யார்? இந்த டெக்னாலஜியில் வேலை பார்த்த நபர் தான் ஜசர் பிலால் வானி. ஜசீர் பிலால் வானியை 17ஆம் தேதி, பட்ட பெயர் தானிஷ், 17ஆம் தேதி இந்த நபரை கைது செய்த NIA. அதைத் தொடர்ந்து இவருடைய தகப்பனார் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய வீட்டிலேயே. அப்போது அவருக்கு என்ன விஷயங்கள் எல்லாம் தெரியும், அல்ல எதற்காக அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்கிற அந்த விசாரணையும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஆப்ரேஷன் D6 என்கிற இந்த விவகாரத்தில் பாபரி மஸ்ஜித் ஆனிவர்சரியும் போது 32 இடங்களில் மாடிஃபைடு வெஹிக்கிள்ஸ்களை வைத்து IEDயை வைத்து இந்த மிகப்பெரிய பாம் பிளாஸ்டருக்கான ப்ரிப்பரேஷன், 2900 கிலோ எக்ஸ்ப்ளோசிவ் ஃபரீதாபாதிலிருந்து கண்டெடுக்கப்பட்டது. அதற்கு பின்புதான் ஒவ்வொன்றாக இவர்கள் பிடிபடும் போது டாக்டர் உமர் உன் நபி, யாருடைய வீடியோவை நீங்கள் பார்த்தீர்களோ அதே தீவிரவாதி 6ஆம் தேதியெல்லாம் காத்து கொண்டிருக்கக்கூடாது, இன்னைக்கே அதை வெடித்து விடலாம் என்கிற அந்த நபர் கையில் இருந்த அந்த எக்ஸ்போஜரை வெடித்து விட்டார். அதில் 13 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் பிடிபட்ட இன்னொரு நபர், அதாவது டெக்னிக்கல் சப்போர்ட்டில் இருந்த ஜாசர் பிலால் வானி, இந்த நபர் கொடுத்த தகவல் படி நீங்கள் பார்த்தீர்கள்னா எங்களுடைய பிளான் வெறும் சூசைட் பாம்பிங் மற்றும் கிடையாது. எங்களுடைய பிளான் ட்ரோன்களை வைத்து ட்ரோன் தாக்குதலையும் நாங்கள் பிளான் செய்து கொண்டிருந்தோம். என்னை பர்சனலாக டாக்டர் உமர் உன் நபி என்னை பிரெயின் வாஷ் செய்து கொண்டிருந்தான் சூசைட் பாம்பராக மாற்றுவதற்காக, ஃபிதைன் அட்டாக்கிற்காக. ஆனால் நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு பின்பு தான் இந்த நபர் நானே இந்த ஃபிதைன் அட்டாக்கை செய்கிறேன் என்கிற அந்த முடிவை எடுத்தான். எனக்கு இந்த அனைத்து விஷயமும் தெரியும். 3 மணி நேரம் வரை இந்த நபர் எந்த இடத்துல உட்கார்ந்துருந்தானோ அந்த விஷயமும் எனக்கு தெரியும் என்ற ஏராளமான எக்ஸ்போஷர்ஸ்களை இந்த நபர் கொடுத்திருக்கிறான். 2-3 நாட்களாக நீங்கள் பார்த்தீர்கள்னா இன்னொரு சர்ச்சை வெளிவருகிறது. NIA பிடித்த நபர்கள் எல்லாம் வெளிவிட்டுட்டார்கள். இந்த டாக்டர்ஸ்கள் மீது ஒயிட் காலர் டெரரிஸ்ட் என்று நீங்கள் எதை கூறுகிறீர்களோ அது ஒரு தவறான சர்ச்சை எல்லாம் கூறுகிறார்கள். ஆனால் இந்த இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஏராளமான நபர்கள், கிட்டத்தட்ட 73 நபர்களை விசாரணை என்கிற பெயரில் NIA கூப்பிட்டது உண்மைதான். அதில் ஏராளமான டாக்டர்ஸ்களும் இருந்தார்கள், டெக்னீஷியன்ஸ்களும் இருந்தார்கள், அவர்களை வெளிவிட்டதும் உண்மைதான். ஆனால் பிடிபட்ட நபர்கள் ஆமீர் ராஷிதாக இருக்கட்டும், ஜாசர் பிலால் வானியாக இருக்கட்டும், அல்ல இது போன்ற மற்ற நபர்கள், இந்த அனைத்து நபர்களுமே இன்னைக்கும் NIAவின் பிடியில் இருக்கிறார்கள். இவர்கள் மீது UAPAக்கு கீழே வழக்குகள் போடப்பட்டு விட்டது. ஒவ்வொன்றாக நீங்கள் கேட்டவர்கள் உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் இந்த ஒட்டுமொத்த பாம் பிளாஸ்ட் பிளான் செய்யப்பட்டது என்று. அக்டோபர் 19ஆம் தேதி புல்வாமாக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு இடம் நாவுகாம் ஸ்ரீநகரில், அதற்கு அவுட்ஸ்கர்ட்ஸில் ஒரு போஸ்டர் கண்டெடுக்கப்படுகிறது. இந்த போஸ்டர் இந்தியாவிற்கு எதிராக இந்தியாவில் ஏராளமான இடங்களில் தாக்குதலை நடத்தப் போகிறோம் என்கிற ஜெய்ஷே முகமதிற்கு சப்போர்ட் செய்யும்படி இந்த போஸ்டர் கண்டெடுக்கப்பட்டது. அந்த போஸ்டரை பார்த்த ஒரு கான்ஸ்டபிள் உடனடியாக தன்னுடைய உயர் அதிகாரிகளுக்கு இந்த தகவலை கொடுத்து அந்த இடத்துல இருந்து ஒரு விசாரணை தொடங்குகிறது. இந்த விசாரணையை நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த விசாரணை நேரடியாக மௌல்வி இர்ஃபான் ஃப்ரம் ஷாஃபின் என்கிற இடத்தில் போய் முடிகிறது. இந்த நபரை விசாரித்து பார்க்கும்போது தான் அந்த நபர் கொடுத்த தகவல் படி இந்த போஸ்டரை நான் அடித்து ஒட்டவில்லை, ஆனால் இந்த நபர் தான் மாஸ்டர் மைண்ட், இந்த நபர் தான் மற்ற நபர்களுடைய பிரெயின் வாஷ் செய்த நபர். டாக்டர் ஆதில் ராத்தர் என்கிற ஒரு நபருடைய பெயரை எடுக்கிறார். டாக்டர் ஆதில் ராத்தரை நவம்பர் 5ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதிக்குள் பிடிக்கிறார்கள். கரெக்டாக அந்த தேதியை மற்றும் இன்னும் வெளிவிடவில்லை. டாக்டர் ஆதிலை பிடிச்சு விசாரிக்கும் போது டாக்டர் ஆதில் யாருன்னா MD ஃப்ரம் GMC அனந்த்நாக், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஆஃப் அனந்த்நாக்லேருந்து MD படித்த ஒரு பட்டதாரி, MBBS படித்து MD முடிச்சிருக்கிறார். இப்போது உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய சஹாரன்பூரில் ஒரு பிரைவேட் மருத்துவமனையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு டாக்டர். இந்த நபரை விசாரிக்கும் போது நான் வெறும் போஸ்டர் தான் ஒட்டினேன், ஆனால் இதற்கான அடுத்த கட்ட இன்னும் பெரிய எக்ஸ்போஷர் இருக்குது. அது எங்கன்னா ஃபரீதாபாத்தில் யார்? டாக்டர் முசம்மில் ஷக்கீல் கெனானி.
டாக்டர் முசம்மல் ஷக்கீலை அடுத்த நாளே போய் பிடித்திருக்கிறார்கள். அந்த பிடிச்சு பார்க்கும்போது அந்த நபருடைய வீட்டில் 2900 கிலோ, கிட்டத்தட்ட 3000 கிலோ இந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்பு கூட டெல்லி போலீஸ், ஹரியானா போலீஸ், ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ் ஹை அலர்ட்டில் மக்களை வைக்கவில்லை. எங்கேயுமே செக்கிங் நடக்கவில்லை. அப்படி நடந்திருந்தால் இந்த பாம் பிளாஸ்ட் நடந்திருக்காது. ஆனால் இங்கே மட்டும் இந்த கைதிகள் நிற்கவில்லை. டாக்டர் முசம்மில் ஷக்கீல் கொடுத்த தகவல் படி அடுத்த கைது நடக்கிறது டாக்டர் ஷஹீன் ஷாஹித். இந்த பெண்மணியுடைய, இவரும் ஒரு டாக்டர், இந்த பெண்ணுடைய வாகனத்தில் ரைஃபிள்ஸ், AK-47 போன்ற துப்பாக்கிகள் கண்டெடுக்கப்பட்டது. இந்த பெண்ணை பிடிச்சு விசாரிக்கும் போது அடுத்த லிங்க் வருது. அந்த லிங்க் தான் அவருடைய தம்பியான டாக்டர் பர்வேஸ் அன்சாரி. டாக்டர் பர்வேஸ் அன்சாரியோட வேலை என்ன? பணம் திரட்டுவது, டொனேஷன் வாங்குவது. அப்போ எவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கும் என்று நீங்கள் பாருங்கள். ட்ரோன் வழியாகவும் ஒரு அட்டாக், ராக்கெட் லான்ச்சர் வழியாக அட்டாக், ஃபிதைன் 32 இடங்களில் இது போன்ற பாம் பிளாஸ்டை இவர்கள் பிளான் செய்திருக்கிறார்கள். இது போன்ற ஏராளமான விஷயங்கள் இவர்கள் செய்திருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீர்கள்னா NIA கொடுத்த தகவல் படி இதுவரை கைதான நபர்கள், ப்ரூஃப் செய்யப்பட்ட நபர்கள், சார்ட் ஷீட்டில் இவர்களுடைய பேர் இருக்குது. UAP கீழே இவர்களுடைய பேர் எழுதியிருக்கிறார்கள். தட் இஸ் டாக்டர் முசம்மில் ஷக்கீல், யார் வீட்டில் இந்த பாம் கண்டெடுக்கப்பட்டதோ, டாக்டர் ஆதில் ராத்தர், I-20 வாகனத்துடைய உரிமையாளர் அண்ட் டாக்டர் உமருடைய சப்போர்ட்டர், நண்பர், ஷஹீன் ஷாஹித் ஃப்ரம் லக்னோ, ஜெய்ஷே முகமதுடைய விமன் விங்கை இன்னும் பலப்படுத்த முயற்சி எடுத்த நபர், மௌல்வி இர்ஃபான், பிரெயின் வாஷ் செய்த மௌல்வி, டாக்டர் பர்வேஸ் அன்சாரி, டாக்டர் ஷாஹீனுடைய தம்பி, அதுக்கப்புறம் இந்த 2 நபர்கள். ஒரு நபர் டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுத்த நபர் பாஜி. இன்னொரு பக்கம் இந்த அனைத்து நபர்களையுமே கைது செய்து விசாரிக்கும் போது வெளிவரக்கூடிய தகவல் 26 லட்சம் ரூபாய் டொனேஷன் வழியாக இந்த ஒட்டுமொத்த பிளானை இவர்கள் செய்திருக்கிறார்கள். இன்னும் எவ்வளோ பணம் வந்தது, இன்னும் எத்தனை இடங்களில் இது போன்ற நபர்களை திரட்டியிருக்கிறார்கள் என்கிற அந்த விசாரணை இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரை வெளிவந்த தகவல் இதுதான். இந்த விஷயத்தை பற்றி அடுத்தடுத்து வரக்கூடிய தகவலுடன் உங்களுடன் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.